வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முழுவதும் மீள்பார்வை செய்தல். இயல் 1 உள்ள முதல் கவிதை பேழை இன்பத்தமிழ் பாடல். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தில் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்குப் பால், இன்பத் தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இப்பாடலை மனப்பாடம் செய்தல் வேண்டும். சொல்லும் பொருளும் படிச்சுங்க. செயல்ல எல்லா செயல்லையும் சொல்லும் பொருளும் இருக்கும். எக்ஸாம்ல கேட்பாங்க. நிரூபித்தனா உருவாக்கிய, சமூகனா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு. பக்கம் 4ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 2. நாள் முழுதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். 3. நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நிலவென்று. 4. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் தமிழ் எங்கள். 5. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அமுது பிளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கேற்றபடி பொருத்துக. 1. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். 1. விளைவுக்கு நீர், 2. அறிவுக்கு தோல், 3. இளமைக்கு பால், 4. புலவருக்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. பேர், நேர், பேர், நீர், பேர், ஊர், பால், வேல், வான், தேன், தோல், வால். இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்கள். இன்பத்தமிழ்ல குருவினா பாருங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம், நிலவு, மனம் ஆகியனவாகும். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன். சிறுவினா பாருங்க. இன்பத்தமிழ் பாடலில் உனக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தில் விளைவுக்கு நீர். 2. விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது. நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் போன்றது. நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். தமிழ் கும்மி. 2வது கவிதை பேழை தமிழ் கும்மி. இயல் 1ல 2வது கவிதை பேழை தமிழ் கும்மி. சொல்லும் பொருளும் பாருங்க. பக்கம் 5. ஆழி பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டனா உள்ளத்தின் அறியாமை. பக்கம் 7ல பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். 2. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினில் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றம். 5 பாருங்க. பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். 6. 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடியில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை சொற்கள். கொட்டுங்கடி, கோதையரே, எட்டு, எட்டிடவே, ஊழி, ஊற்றெனும், ஆழி, அழியாமலே, பொய், பூண்டவர், மெய், மேதினில். பாடல் அடியில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எழுதுக. கொட்டுங்கடி எட்டு, எட்டு, எட்டிடவே, ஊழி, ஆழி, ஆழி, அழியாமலே, பொய், மெய். இதெல்லாம் 2ஆம் எழுத்து அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள். தமிழ் கும்மில குருவினா. தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? பொய்மையை அகற்றும், மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும், அன்புடையர்க்கு இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை கற்பித்து அறத்தின் உயர்வை உணர்த்தும், இவ்வுலக மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டும். செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். செந்தமிழ் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். சிறுவினா.
கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதின் காரணம் என்ன? நம் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. அறிவை பெருக்கும் விதமாக பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி. இப்புகழ்பெற்ற மொழி இயற்கை மாற்றங்களாலும் கடல் சீற்றங்களாலும் கால மாற்றங்களாலும் அழியாமல் என்றும் நிலைத்து நிற்கும் இந்த உலகம் சிறந்து வாழ வழிகாட்டும் மொழி. தமிழ் கும்மி பாடலின் வழியே நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் தருக ஊழி பல கண்டதுவாம் என்று கவிஞர் கூறுவதிலிருந்து தமிழின் தொன்மையினையும் அழிவிலிருந்து தப்பி பிழைத்து அதன் வன்மையை அறிந்து வேம்புகிறேன். இந்த மேதினில் வாழ வழிகாட்டியிருக்கும் என்று கவிஞர் கூறுவதிலிருந்து தமிழ்மொழி உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க செழுமையான கருத்துக்களை கொண்டுள்ளது என அறியலாம். இயல் 1 உள்ள உரைநடை உலகம் வளர்தமிழ். பக்கம் 13. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். 6. தமிழ்மொழி போல் இனிதாக எங்கு காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடங்களை நிரப்பு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவதும் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு. உலக மொழிகள் பலவற்றில் தமிழ் மொழிக்கு தனிச்சிறப்பு உண்டு. நாள்தோறும் தமிழ்மொழி நாள்தோறும் வளர்ந்து வண்ணம் உள்ளது. வளர்தமிழ குருவினா. தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? இலக்கியங்கள் தோன்றியதற்கு பிறகே இலக்கணம் தோன்றும். நமக்கு கிடைத்துள்ள தொல்காப்பியம் மிக பழமையான நூல். அவ்வாறு எனில் அந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். அதனால் தமிழ் மிகவும் மூத்த மொழி எனப்படுகிறது. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நான் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிறுவினா பாருங்க. அஃறிணையில் பாகக்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பியாது. உயர்திணை என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் தாழ்த்திணை. ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அஃறிணையில் அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டன நம் முன்னோர். பாகக்காய் கசப்பு சுவை கொண்டது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பும் அல்லாத காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என வழங்கினர். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. அவை ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்றறிந்த கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாக எங்கு காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாக எங்கு காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். 3. தமிழ்மொழியின் சிறப்பு குறித்து 5 வரிகளில் எழுதுக. தமிழ்மொழி செம்மொழிக்கு உரிய பல தன்மைகளை கொண்டது. ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டது. இலக்கியங்கள் பலவற்றை கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியம் இதில் இருந்து அவ்விலக்கண நூலுக்கு முன்னே பல இலக்கியங்கள் இருந்துள்ளன என அறிகிறோம். இக்காரணங்களால் தமிழின் தொன்மையினை உணர இயல்கிறது. பிற மொழிகளின் துணையின்றி தமிழ் தனித்து இயங்கும் வளம் பெற்றது. இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் புதிய சொல்லாக்கங்களையும் படைத்து காலத்திற்கேற்ப வாழும் வல்லன்மையும் பெற்றுள்ளது. இயல் 1 கற்கண்டு பகுதினா இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். பக்கம் 20 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. 1. உயிரெழுத்தில் தொடங்க 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூ. 3. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. குருவினா பாருங்க.
தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. வல்லினம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, கசட தபர எனவும் எளிமையாக சொல்லலாம். மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஞங்கன ஞமன என எளிமையாக சொல்லலாம். இடையனம் இயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, எரள வழல என எளிமையாக சொல்லலாம். வல்லினம் கசட தபர எனவும் மெல்லினம் ஞங்கன ஞமன எனவும் இடையினம் எரள வழல எனவும் சொல்லலாம் எளிமையாக. தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. உயிர்க்குறில் 1 மாத்திரை, உயிர்நெடில் 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை, உயிர்மெய்க்குறில் 1 மாத்திரை, உயிர்மெய் நெடில் 2 மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, உயிர்க்குறில் 1 மாத்திரை, உயிர்நெடில் 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை, உயிர்மெய்க்குறில் 1 மாத்திரை, உயிர்மெய் நெடில் 2 மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. பக்கம் 21 பாருங்க. பிற மொழி கலப்பின்றி பேசுகன்னு இருக்கும். மொழியே ஆள்வோம் இல்லை பாருங்க. பக்கம் 21. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு என்னன்னா, எங்கள் பள்ளியில சுற்றுலா செல்ல கூட்டிக்கிட்டு போகிறார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. பக்கம் 22 பாருங்க. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கவிதை, கவி, கதை, தை, விதை. பதிற்று பத்து, பதி, பத்து, பற்று, பாப்பத்து. பரிபாடல், பரி, பாடல், பா, பால். 2 சொற்களையும் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. எழுதுகோல், நீதி நூல், மொழி நூல், மணிமாலை, விண்வெளி, தமிழ்மொழி, தமிழ்நூல், கண்மணி. 2 சொற்களையும் இணைத்து புதிய சொற்களாக எழுதணும். பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. இந்த அகர வரிசையில் கொடுத்துக்கிற எழுத்துக்களுக்கு பொருத்தமான சொற்களை கொண்டு நம்ம நிரப்பணும். ஆ, அன்பு தருவது தமிழ். ஆவண்ணா ஆற்றல் தருவது தமிழ். ஈனா இன்பம் தருவது தமிழ். ஈயண்ணா ஈடு இல்லாதது தமிழ். ஊனா உணவு தருவது தமிழ். உணர்வு தருவது. ஊனா உணர்வு தருவது தமிழ். ஊவண்ணா ஊக்கம் தருவது தமிழ். ஏனா என்றும் வேண்டும் தமிழ். ஏயண்ணா ஏற்றம் தருவது தமிழ். பக்கம் 23 பாருங்க. கலை சொல் அறிவோம். இது தேர்வெல்லாம் கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு ஒரு மார்க், 5 மார்க்கில் கேட்பாங்க. வலஞ்சுழி கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட். தேடுபொறின்னா சர்ச் இன்ஜின். முகைநூல்னா ஃபேஸ்புக். புலனன்னா வாட்ஸ்அப். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடனா வாய்ஸ் சர்ச். தொடுதிரைனா டச் ஸ்கிரீன். செயலினா ஆப். மின்னஞ்சல்னா இமெயில். வலஞ்சுழினா கிளாக் வைஸ். இணையனா இன்டர்நெட். தேடுபொறினா சர்ச் இன்ஜின். முகைநூல்னா ஃபேஸ்புக். புலனன்னா வாட்ஸ்அப். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன். செயலினா ஆப். மின்னஞ்சல்னா இமெயில். மாணவர்களை இயல் 1 உள்ள பயிற்சிகளும் வினாவிடைகளையும் நன்றாக படிக்கவும், மனப்பாடம் செய்தல் வேண்டும். நன்றி மாணவர்களே.